Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So already நம்ம வந்து ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண 2 வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ 2025க்கான குரூப் 4ஓட ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் 4 2025க்கான ஸ்டடி பிளான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டடி பிளானில் ஃபஸ்ட்டு எந்தெந்த பாடம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் வந்து படிக்க போகிறாங்க. ஸோ தமிழ் 100 கொஷின், மேக்ஸ் 25 கொஷின், யூனிட் 8ல் 4 அல்லது 5 கொஷின் வந்து கவர் ஆகி வந்துடும். இது என்னங்க புது கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூனிட் 8 பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த யூனிட் 8ல் பார்த்திங்கன்னா, நீங்கள் தமிழ் படிக்கும்போதே அதில் திருக்குறள் படிச்சிருப்பீங்க, சங்க இலக்கியங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ தமிழில் வரக்கூடிய பகுதி ஆள் இருக்கக்கூடிய ஒரு 2 பாயிண்ட் வந்து நமக்கு எங்கே வந்திருக்குன்னா, யூனிட் 8ல் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அதாவது ரோமன் லெட்டர் 1 அண்ட் ரோமன் லெட்டர் 2 வந்து மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஃபுல்லாக வந்து திருக்குறளை கவர் பண்ணியிருக்கோம். இந்த 1ல் வந்து சங்க இலக்கியங்கிறது வந்து நமக்கு கவர் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் தமிழ் வந்து தெளிவாக படிச்சிங்க அப்படின்னாலே 4லேருந்து ஒரு 5 கொஷின் வந்து யூனிட் 8ல் வந்து நம்மளால் போட முடியும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா, தமிழில் 100 கொஷின், மேக்ஸும் வந்து இந்த பிளானரோட நம்ம படிக்க போகிறோம். ஆனால் மேக்ஸுக்கான ஸ்டடி பிளான் மட்டும் நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்றேன். இப்போ தமிழுக்கானது மட்டும்தான் நான் டீட்டெயிலாக கொடுக்க போகிறேன். இந்த தமிழ் படிக்கும்போதே நீங்கள் 4 அல்லது 5 கொஷின் வந்து எடுக்கிற மாதிரி தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ வந்து எத்தனை கொஷின் நம்ம டார்கெட் இப்போ வச்சுருக்கோம் அப்படின்னா, 129 அல்லது 130 கொஷின். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம எதுக்குள்ளாங்க படித்து முடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆனுவல் பிளானர் அந்த போர்ஷன் கிட்ட. ஆனுவல் பிளானருங்கிறது வந்து நமக்கு டிசம்பர் 2nd வீக், அதாவது டிசம்பர் 15க்கு மேலே வந்து நமக்கு ஆனுவல் பிளானர் வந்துடும். ஸோ அந்த ஆனுவல் பிளானர் டைம்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்து நம்ம முடிக்க போகிறோம். அந்த ஆனுவல் பிளானர் வந்து எக்ஸாம் எப்போங்கிறத அவங்க வந்து ஒரு குத்து மதிப்பாக ஒரு மாதத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த மாதம் வந்து கன்ஃபார்ம் ஆகி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் வரதுக்குள்ளே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட்டடாக 100% வந்து நம்ம படித்து முடிச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 21 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அப்போ செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா 21லேருந்து 30ஆம் தேதி வரை ஒரு 10 நாள் இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், நான் என்ன சொன்னேன், ஆனுவல் பிளானர் வரைக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அக்டோபர் மாதம் 31 நாள் இருக்குது, நவம்பர் மாதம் 30 நாள் இருக்குது, டிசம்பர் மாதம் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க போகிறோம் 31 நாளுங்க. அப்படி பார்க்கும்போது 92 நாள். அப்போ இந்த 10 + 92ங்கிறப்ப நம்மக்கிட்ட 102 நாள் இருக்குது. ஸோ இடையில தீபாவளி இருக்குது, கிறிஸ்மஸ் இருக்குது, ஸோ அது இதுன்னு இருக்குது. பட் நம்மளோட ஸ்டடி பிளான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். நீங்கள் முடிச்சு வச்சுட்டு அது எல்லாத்தையுமே நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த 102 நாளில் நம்ம ஒரு 99 நாள் நம்ம எடுத்துக்க போகிறோங்க. ஸோ எப்படிங்கிறது உங்களுக்கு பிளானர் பார்க்கும்போது புரியுங்க. ஸோ இதில் தமிழ் 100 கொஷினை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா, புது சமச்சீர் புக்கும் நம்ம படிக்கணும், பழைய சமச்சீர் புக்கும் படிக்கணும். புது சமச்சீர் புக் பொறுத்தளவில் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும். 6லேருந்து 10 அட்டை டு அட்டை படிச்சிருக்கணும். 11, 12 நான் சொல்லக்கூடிய டாபிக் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே போதுமானது. பழைய சமச்சீர் பொறுத்தளவில் 6லேருந்து 10 படித்தாலே போதுமானது. இப்போ புது புக்குக்கான பிளானர் வந்து பார்த்துருவோம். 6th பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே 9 இயல் தாங்க இருக்குது. ரொம்ப கம்மியான கண்டென்ட்டு தான் இருக்கும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான். உட்காந்திங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ரெஷர், இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் நான் படிக்கவே போகிறேங்க, இப்போ தான் புக்கெல்லாம் எடுக்கவே போகிறேன், ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இப்போ தான் நான் படிக்கிறேன் அப்படின்னாலுமே, ஒரு இயல் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா ஒரு இயல் ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்கள் ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் தான், அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போது ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் நம்ம படிக்க போகிறோம். 6th நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும், சீக்கிரம் முடிக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகே, நல்லா இருக்கே, நம்ம கண்டினியூ பண்ணி படிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து 6th வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போ 9 இயல் நீங்கள் வந்து இல்லை ஒரு நாளைக்கு 2 இயல் படிங்க, ஒரு நாளைக்கு ஒரு பருவம் ஃபுல்லாக படிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இதாயிடும். படிப்பீங்க, படிக்காமலும் பாதியிலே விட்டுருவீங்க. ஸோ நம்மளோட ஸ்டடி பிளான் பொறுத்தளவில் மோட்டிவ் என்னென்னா, படிக்க எடுக்கிறதா முடிச்சிடணும். அப்போ அதுக்கு உங்களுக்கும் ஹாப்பினஸாக இருக்கக்கூடிய அளவில் கொடுக்கணும். ஏன்னா நீங்களே ஃப்ரெஷர். நான் நிறையா படிக்கிறேன், சீக்கிரமே படித்து முடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெயிட்டை ஏற்றுக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு இன்னும் நிறையா நாள் இருக்குது. பொறுமையாக படிக்கலாம், தெளிவாக படிக்கலாம். ஓகேங்களா? அப்போது 6வதுல 9 இயல் இருக்குது அப்படின்னா 9 நாள், ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிக்க போகிறோம். அதே கணக்கு தான். 7வதுல 9 இயல் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு இயல் வந்து படிக்க போகிறோம். 9 நாளில் முடிக்க போகிறோம். அதே போல் 8th 9 இயல் 9 நாள், 9th 9 இயல் 9 நாள், அதே போல் 10வதுலேயும் 9 இயல் 9 நாள், மொத்தமாக 45 இயல்
45 நாளில் வந்து படிப்போம். ஓகேங்களா? இதில் 9th 10th ரொம்ப 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 முக்கியமானதுங்க. உங்களுக்கு புது சமச்சீர் 9th 10th, பழைய சமச்சீர் 9th 10th இது ரெண்டில் இருந்து மட்டுமே நமக்கு 50 கொஷின் வந்து வந்துடும். பொது தமிழில் மட்டுமே அந்த 100 கொஷினில் 50 கொஷின் நமக்கு இதில் இருந்து மட்டுமே வந்துடும். அப்போ ஏங்க இம்பார்ட்டண்ட்டை தூக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துடனே நான் 9ஆம் வகுப்பையோ இல்லை 10வது வகுப்பையோ படிக்க சொன்னால் நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. புக்கை வச்சுட்டு ஓடியே போயிடுவீங்க. ஏங்க அது அவ்வளோ கஷ்டமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே நம்ம படிக்கலாம், நம்ம டாஸ்க் இன்றைக்கி முடிச்சிட்டோமே, அப்போ நாளைக்கு டாஸ்க் என்ன, அதையும் சேர்த்து இன்றைக்கி படிக்கலாமே, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு எடுத்த உடனே உருவாகணும். அதனால தான் 6, 7, 8, 9, 10னே வரிசையாக வந்து வருது. ஓகேங்களா? இதை முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இதை முடித்ததுக்கப்புறம் பழைய சமச்சீர் படிக்கணுமா இல்லைன்னா 11th 12th புது புக்கை படித்து முடிச்சுட்டு போகலாமாங்கிறத நம்மளோட டேட் வைஸ் நான் ஒரு ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு கொடுப்பேங்க. அதில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் மொத்தம் எவ்வளோ டேஸுங்கிறத மட்டும் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ 11th பொது தமிழ், சிறப்பு தமிழ் அப்படிங்கிறத வந்து நான் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தமிழில் வந்து பொது தமிழ் மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? 11th 8 இயல் இருக்குது, 8 நாள் படிக்க போகிறோம். 12th பொது தமிழில் 8 இயல் இருக்குது, ஒரு யூனிட் ஒரு நாள்னு 8 நாள் வந்து நம்ம படிக்க போகிறோம். மொத்தமாக 16 நாள். என்னங்க இதில் சிலபஸ் இருக்கிறத மட்டும்தானே படிக்க போகிறோன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் ஒரு இயலாக கொடுக்குறீங்க, 2 இயலாக கொடுக்கலாமே, சிலபஸ் டாபிக் மட்டும்தானே அப்படின்னா வேணாம். கடலாம் நம்ம ஓட வேணாம். ஏன்னா நான் என்ன சொன்னேன், தமிழும் படிக்க போகிறோம், மேக்ஸும் பார்க்க போகிறோம். அப்போ இதையும் தெளிவாக படிக்கணும், அதையும் தெளிவாக பார்க்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு இன்னும் வந்து போச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. அந்த நிலைமையெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. நல்ல டைம் எடுத்து நிதானமாக நம்ம படிக்கலாம். இது இல்லாமல் நான் சில எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடிஷனில் என்னென்னா மொத்தம் 10 இயல் இருக்கும். 11th 12th 10 இயல் வந்து இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டாபிக்ஸை நான் உங்களுக்கு பிடிஎஃபாகவே மேக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்போது நான் சொல்லும்போது நான் கொடுப்பேன், அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து படிச்சிடணும். அடுத்தது பழைய புக்கில் பார்த்திங்கன்னா 6வதுல 9 இயல் இருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அப்போ வந்து எப்படின்னா ரொம்ப இப்போ ஒரு பாடம் இருக்குன்னா ஒரு பக்கம், அரை பக்கம், 3 பக்கம் அவ்வளோதான் இருக்கும். இப்போ இருக்க சமச்சீர் புக் அளவுக்கு கூட அந்த சமச்சீர் பழைய சமச்சீர் வந்து கிடையாது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தாராளமாக 3 இயல் கூட படிக்கலாம். ஆனால் நான் என்ன செட் பண்ணியிருக்கேன்னா ஒரு நாளைக்கு 2 இயல் போதும்னு செட் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு பார்த்தோன்னா 9 இயல் இருக்குன்னா 4.5 days தான் வரும். நான் வந்து மொத்தமாக 5 நாள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து மொழித்திறன் பயிற்சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாளாக வந்து கொடுத்துருக்கேன். அதே போல் 7வது 9 இயல் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ஓகே. 8th வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இதே போல் சின்னதாக தான் இருக்கும். இருந்தாலும் 8, 9, 10ங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் ஒரு இயல் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு 9 நாள் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, பழைய சமச்சீரும் புது சமச்சீரும் ரெண்டும் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு சேர்த்து 50 கேள்விகள் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் ரொம்ப 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 முக்கியம்னு போட்டிருக்கேன். அதே போல் 9 இயல் 9 நாள். இங்கே பழைய 10ஆம் வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 10 இயல் கொடுத்துருப்பாங்க பழைய சமச்சீரில், அதனால் 10 நாள் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 38 நாள் தான் வருது. அப்போது புது புக்கில் 6லேருந்து 10 வரை 45 நாள், 11, 12, 16 நாள். பழைய புக்கில் 6லேருந்து 10 38 நாள். மொத்தமாக பார்த்திங்கன்னா 99 நாளில் நம்ம தமிழ் வந்து முடிச்சிடுவோம். ஓகேங்களா? ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஒரு இயலாக படிச்சுட்டு வரும்போதே பின்னாடி எல்லாமே மறந்து போயிடுமேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 6th முதல் இயல் படிக்கிறோமா, அடுத்து 2வது இயல் படிக்கும்போது இதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் நம்ம 2வது இயல் படிப்போம். 3வது இயல் வரும்போது இது 2 ரிவைஸ் பண்ணிட்டு தான் இதை படிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு மறக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் போர்ஷனாக தான் நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இதில் மறதி அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஏன் நம்ம கொஞ்சமாக வைக்கிறோம், கொடுக்குறத தெளிவாக படிக்கணும், இதுக்கு முன்னாடி படித்ததை தெளிவாக ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட 102 நாளில் 99 நாளைக்கான பிளானர் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வித் டேட்டோட நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்குறேன். ஸோ 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ளே புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண பாருங்கள். புக்ஸ் கிடைக்கலையா, ஏதாவது பிரிண்ட் அவுட் போட பாருங்கள். இல்லைனா பழைய புக்காக எவ்வளோ கிழிஞ்ச புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு ட்ரை பண்ணி வைங்க. இல்லைனா PDF டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்க ஆரம்பிங்க. ஸோ இது கூடவே சேர்ந்து மேக்ஸும் நம்ம படிக்க போகிறோம் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த நான் டேட்டோடு நான் உங்களுக்கு ஸ்கெடியூல் தரேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது கூடவே சேர்ந்து நான் மேக்ஸும் நம்ம என்னென்ன படிப்போம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு எக்ஸசைஸ் இருக்குன்னா இந்த எக்ஸசைஸில் இத்தனை சம்ஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதோட நான் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். ஸோ இந்த PDF நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். வேணுங்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை செக் பண்ணி அதை கிளிக் பண்ணி வந்து அங்கே PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.